ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்னென்ன எளிமையான பரிகாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். விசாகம், அனுசம், கேட்டை நட்சத்திரங்கள் இங்கே உள்ளடங்கி இருக்கிறது. காலபுருஷனுக்கு 8வது ராசி. அது மட்டும் இல்லை, இங்கே சந்திர பகவான் நீச்சம் அடைகிறார். செவ்வாயினுடைய சொந்த வீடு, இன்னும் ஒரு வீடு. இந்த இடத்துல சற்று நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. கோச்சாரத்துல குருநாதர் இப்போது மறைந்து இருக்கிறார். எப்போது நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்து விட்டீர்களோ சற்று அதிக கர்ம வினைகளோடு நீங்கள் இந்த புறப்படுத்திருக்கிறீர்கள் என்பது உண்மை. நீண்டகால ஜோதிட அனுபவத்துல நான் கண்ட உண்மை. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே சுமை அதிகமாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்து எப்படி என்ன நடக்கும் என்று அவர்களுக்கே தெரியாத சூழ்நிலை ஏற்படும். லாட் ஆஃப் கர்மாஸ், ஏராளமான கர்ம வினைகளின் கட்டமைப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். இது சரியாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில என்ன பரிகாரங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ, முதல் வேலையாக நீங்கள் எத்தனை கிலோ இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய எடையை பார்த்து கொள்ளுங்கள். எடைக்கு எடை நல்லபடியாக அன்னதானம் செய்யுங்கள். வாழ்வில் ஒரு தடவையாவது எடைக்கெடை, நீங்கள் 50 கிலோ என்று சொன்னால் 50 கிலோ உணவு உங்கள் கைகளாலேயே நீங்கள் பசித்தவர்களுக்கு பரிமாற வேண்டும். அன்னதானம் செய்வதென்றால் எங்கேயே கொண்டே பணத்தை டொனேஷன் செய்துவிட்டு வருவது அல்லது உணவை கொண்டே யாரிடமோ கொடுத்து விட்டு வருவது அப்படி இல்லை. உங்களுடைய கைகளால் நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவை பரிமாறுகிற போது தீய கர்ம வினைகள் அப்படியே கரைந்து விடும். படிப்படியாக நன்மைகள் உங்கள் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விடும். விருச்சிக ராசி ஜோதிட சொந்தங்கள், உங்களுடைய எடைக்கெடை அன்னதானம் உங்கள் கைகளால் பரிமாறுகிற போது, அன்னத்தை பரிமாறுகிற போது, பசித்தவர்களுக்கு உணவு தருகிற போது உங்களுடைய எடைக்கெடை நல்லபடியாக எல்லா தீய கர்மாவில் இருந்தும் படிப்படியாக விடுபட முடியும். வாழ்வில் ஒரு தடவையாவது இந்த பரிகாரத்தை செய்து விடுங்கள். விருச்சிகம் என்று சொல்கிற போது நீர் ராசி. குறிப்பாக நான் எப்போதுமே சொல்வது போல திருச்செந்தூர் முருகப்பெருமானை விருச்சிக ராசிக்காரர்கள் கைவிட்டு விடக்கூடாது. அவர்தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம். உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய, அதாவது நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்தது. மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு, யூனிஃபார்ம் சர்வீஸ், இது போன்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லோருமே செவ்வாய் சம்பந்தப்பட்டவர்கள். அவர்களிடம் நீங்கள் அசௌகரியமாக நடந்து கொள்ளாதீர்கள். செவ்வாயினுடைய தீய கதிர்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய வாய்ப்புகள் வரும். இந்த அமைப்பை நீங்கள் அடிப்படையில் பார்த்து கொள்ள வேண்டும். எடைக்கெடை உணவு தானம் உங்கள் கைகளால் கொடுக்க வேண்டும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு வாழ்நாள் முழுவதும் எல்லா நற்பலன்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். நேரடியாக திருச்செந்தூர் சென்று வணங்க முடியாதவர்கள், நேரடியாக ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்க முடியாதவர்கள், திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய புகைப்படத்தை டவுன்லோட் செய்து பிரேம் பண்ணி வீட்டிலே வைத்து, பிரேம் செய்து எடுத்து வைத்து வீட்டிலே இருந்து செவ்வாய்க்கிழமைகள்ல நல்லபடியாக சுத்தமான பசு நெய் தீபம் உங்கள் கைகளாலேயே தீபம் ஏற்றி வழிபட்டு எல்லா நன்மைகளையும் நீங்கள் பெற முடியும். குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒரு விடயம். 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது விருச்சிக ராசிக்காரர்கள், மற்ற ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபடுகிறீர்களா இல்லையா என்பது ஒரு விடயம். விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வழிபட்டே ஆக வேண்டும். ஆழமான கர்மவினை கட்டமைப்போடு வந்திருப்பீர்கள். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் 3 மாதத்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக குலதெய்வத்தை நேரிலே சென்று வணங்குவது எல்லா நற்பலன்களையும் கொண்டு வந்து தரும். இந்த மனித வாழ்க்கை என்று சொல்கிற போது பஞ்சபூதங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சபூதங்கள் என்று சொன்னால் நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இது போன்ற அடிப்படையில மனித உடல், இந்த மனித வாழ்க்கை, இந்த பிரபஞ்ச வாழ்க்கை எல்லாமே இயல்பாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 பஞ்சபூதங்களையும் நீங்கள் சுத்தமாக வைத்திருந்தால் வாழ்வில் அருள் என்பது உங்கள் வாழ்வில் இயல்பாக இருக்கும். இறையருள் என்பது, பொருளாதாரம் என்பது, நல வாழ்வு என்பது இயல்பாக உங்கள் வாழ்வில் இருக்கும். ஆனால் இந்த 5 பஞ்சபூதங்களையும் தனித்தனியாக சுத்தம் செய்வது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ், ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். அது ஒரு சற்று அசௌகரியமான, சற்று கடினமான பாதை, மிகப்பெரிய சவாலாக இருக்கும்.
இந்த பூத சுத்தி என்று சொல்வார்கள். அதே நேரத்துல இந்த 5 பஞ்சபூதங்களையும் ஆகாயம் வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயல்பாக வந்துவிட்டால் மற்ற 4 பஞ்சபூதங்களும் இயல்பாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற போது, உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற போது உங்களை முழுமையாக அர்ப்பணித்து வானத்தை பார்த்து ஆகாயத்தை வணங்க வேண்டும். சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உடலும் உங்களுடைய மனமும் சுத்தமாக இருக்கிற நேரங்களில் ஆகாயத்தை பார்த்து உங்களை முழுமையாக அர்ப்பணித்து வணங்குகிற போது படிப்படியாக ஆகாயம் என்கின்ற இந்த பஞ்சபூதம் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து அருள் உங்கள் வாழ்வில் செயல்பட துவங்கிவிடும். மற்ற 4 பஞ்சபூதங்களும் இயல்பாக படிப்படியாக உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். ஆகாய வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, நீர்நிலைகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா நற்பலன்களையும் இயல்பாக கொண்டு வந்து தரும். அதே நேரத்துல நான் முதலில் ஆரம்பத்திலேயே சொன்னது போல உங்களுடைய எடைக்கெடை அன்னதானம் உங்கள் கைகளால் பரிமாறப்பட வேண்டும். அனைத்து தீய கர்மாவும் இயல்பாக உங்களை விட்டு அப்படியே நீங்கிவிடும். கடன் நோய் எதிரி அமைப்புகளில் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மரியாதை எல்லாமே இயல்பாக உயர்வடையும். நல்ல வருமானம் இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் பலிக்கும். எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றியாக முடியும். அது மட்டுமில்லை, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கடன் அதாவது ருணம், ரோகம், சத்துரு அமைப்புகள் அப்படியே விலகிவிடும். எதிரிகள் காணாமல் போய் விடுவார்கள். கணவன் மனைவி, காதலன் காதலிக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, தொழில் கூட்டாளிகளுக்கு இடையில நல்ல ஒற்றுமை நிகழ்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். பாக்கியம், பூர்வ புண்ணியம் எல்லாமே இயல்பாக செயல்படும். அதாவது வியாபாரம், உத்தியோகம், விவசாயம், தொழில் அமைப்புகள்ல நல்ல வருமானம் வரும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். ஆதாயம், நன்மை, வெற்றிகள் உண்டாகும். நான் சொன்ன இந்த பரிகாரங்களை நீங்கள் இயல்பாக கடைபிடிக்க வேண்டும். எடைக்கெடை அன்னதானம் உங்கள் கைகளால் கொடுக்கப்பட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆகாய வழிபாடு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல அற்புதமான பரிகாரமாக இருக்கிறது. இதை நீங்கள் கடைபிடித்து வாழ்வில் நல்லபடியாக முன்னேற்றமாக செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.